நேற்றிரவு ஃபேஷன் பக் எனப்படுகிற கப்பிலியான என்ற இடத்தில் இருக்கிற வணிக நிறுவனத்தை முற்றுகையிட்டு வன் செயல் கும்பல் அதிலே மிக மோசமான தாக்குதலை நடத்தி தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். இந்த விஷயம் சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்பு கண்டி மாநகரில் நடந்த ஒரு கூட்டத்தின் பொழுது இந்த பொதுபல சேனா அமைப்பின் சார்பில் வணக்கத்துக்குரிய கலகுடாத்து ஞானசார என்கிற பௌத்த தேரர் பகிரங்கமாகவே இந்த ஃபேஷன் பக் நிறுவனத்தில் ஒரு சிங்கள பெண் பிள்ளை பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி, இப்படியாக சிங்கள பெண்களை பலாத்காரம் செய்கின்ற வியாபார நிறுவனங்களை நாங்கள் ஒரு கவனத்தில் எடுக்க வேண்டி இருக்கிறது. எங்களுடைய பணத்திலே வாழ்ந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை இவர்கள் பலாத்காரம் செய்கிறார்கள் என்கிற ஒரு அப்பட்டமான அபாண்டத்தை, பொய்யை பகிரங்கமாக சொன்னது மாத்திரமல்ல, சொல்லி முடிந்த உடனேயே நான் சொல்வதற்காக நீங்கள் அந்த வியாபார நிலையத்தை தாக்க கூடாது என்று சொல்வதன் மூலம் மறைமுகமாக தாக்குவதற்கு தூண்டிய இந்த பௌத்த தேரர் தான் நேற்றைய தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இப்பொழுது அவர்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்தி நாங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை என்று சொல்லுகிற இந்த கதையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று நான் காலை ஜனாதிபதியோடு கதைத்து இந்த விஷயம் சம்பந்தமாக உடனடியாக எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேபினெட் மீட்டிங், அவசரமான ஒரு அமைச்சரவை கூட்டத்தை நான் கோரியிருந்தேன். ஏனென்றால் எங்களுடைய முஸ்லிம் அமைச்சர்கள் எல்லோருமாக நாங்கள் இந்த அமைச்சரவை கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்க இருக்கிறோம் என்று நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அதற்கு பிற்பாடு நான் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனோடு அமைச்சர் அத்தாவுல்லாவோடு கதைத்து இவ்வாறான வேண்டுகோளை ஜனாதிபதிக்கு வைத்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன். ஜனாதிபதி அதை அரசாங்க குழு கூட்டத்திலே கதைப்போமே என்று சொன்னார். ஆனால் நான் அதற்கு உடன்படவில்லை. இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் செயலாளர் எனக்கு கதைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன இந்த சம்பவத்தை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார். நேற்று முழு இரவும் பாதுகாப்பு செயலாளர் கப்பிலியானையிலே இருந்து கொண்டு இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் முழுமையாக பிரயத்தனம் எடுத்திருக்கிறார். இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்றெல்லாம் உறுதிமொழிகளை சொன்னார். இப்படி இருந்த போதிலும் நான் அவருக்கு திரும்ப சொன்ன ஒரு விஷயம், நான் நீதி அமைச்சர் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கத்திலே எனக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை கைது செய்து நீதியின் முன்னே நிறுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்குரியது என்பதை திட்டவட்டமாக நான் கூறியிருக்கிறேன். யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா இதுவரை? ஜனாதிபதியுடைய செயலாளர் லலித் வீரதுங்க எனக்கு நாங்கள் கைது செய்வதற்கான எல்லா உத்தரவுகளையும் விடுத்திருக்கிறோம், கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். ஆனால் இப்படியான தாக்குதல்கள் ஏற்கனவே நடந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேலாக, சில ஆண்டுகளுக்கு மேலாகவே இப்படி நடப்பதாக தென்படுகின்றது. அப்பொழுதும் கூட பல தடவை முஸ்லிம் தலைவர்கள் அரசாங்கத்துடன் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் திரும்ப இப்படியான நடவடிக்கைகள் காணப்படுகின்றனவே. இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் இப்படியான திட்டமிட்ட ஒரு நாடு தழுவிய இயக்க ரீதியான நடைமுறை மூலம் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக நாங்கள் காணவில்லை. ஆனால் இந்த பொதுபல சேனா அமைப்பின் உருவாக்கமும் அதன் பின்னணியும் சம்பந்தமாக முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பீதி மனப்பான்மை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அரசாங்கம் இதை ஒரு விதமான மெத்தன போக்கு அணுகுவதான ஒரு பார்வை முஸ்லிம்களிடத்திலே வளர்ந்திருக்கிறது. இந்த நிலையிலேதான் இந்த பப்பிலியான சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே அந்த சம்பவம் நடந்திருக்கிற சூழலில் ஜனாதிபதியோடு இந்த விஷயத்தை கதைப்பதும், அதை ஒரு அவசரமான அமைச்சரவை கூட்டத்திலே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்வதற்கும், சட்டத்தை கையில் எடுப்பதற்கு இவ்வாறான உதிரி அமைப்புகளுக்கு இந்த அரசாங்கம் உடந்தையாக இருப்பதா என்ற கேள்வி கேட்பதும் எங்களுக்கு இருக்கிற அரசியல் உரிமை என்ற காரணத்தினால் நான் அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூறியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உதிரி அமைப்பு என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இந்த அமைப்பினருடைய ஒரு அலுவலகம் அண்மையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராலேயே திறந்து வைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் கூட பல செய்தி ஊடகங்களில் சில விமர்சனங்கள் வந்திருக்கின்றனவே, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் இதுவரையும் இந்த விஷயத்தை பகிரங்கமாக சொல்லவில்லை. ஆனால் இன்று நீங்கள் கேட்பதற்காக சொல்கிறேன். பாதுகாப்பு செயலாளர் அப்படியான கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறார் என்ற செய்தி கசிந்த உடனேயே அதற்கு முன்னைய தினம் நான் ஜனாதிபதியோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவ்வாறான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது, அவ்வாறு பாதுகாப்பு செயலாளர் கலந்து கொள்வதை தடுக்க வேண்டும், தடுக்கவில்லை என்றால் பாரதூரமான விளைவுகளும், இந்த அமைப்புக்கு பாதுகாப்பு செயலாளர் ஊக்கமளிக்கிறார் என்கிற ஒரு பார்வையும் முஸ்லிம்கள் மத்தியிலே நிச்சயமாக வந்துவிடும். அதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று நான் நேரடியாக கேட்டிருந்தேன். அப்படி கேட்டும் அது நடந்ததன் காரணமாக நான் வெகுவாக ஏமாற்றம் அடைந்தது மாத்திரமல்ல, இந்த விஷயத்திலே நான் ஏற்கனவே எதிர்ப்பு கூறிய மாதிரி இப்பொழுது பொதுபல சேனா அமைப்பு
ஒரு அசுர தாண்டவம் ஆடுவதற்கு அந்த பாதுகாப்பு செயலாளர் அவர் என்ன காரணத்துக்காக அதிலே பங்கு கொண்டார் என்று எனக்கு இப்பொழுது காரணம் கூறுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் பங்கு கொண்டதன் காரணமாக இவர்களுக்கு உற்சாகம் கூடிவிட்டது. அந்த உற்சாகத்தை கூட்டிக் கொடுக்கின்ற அந்த விஷயத்தை தான் பாதுகாப்பு செயலாளர் செய்திருக்கிறார் என்பதை நான் இந்த திட்டவட்டமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இனியும் இந்த விஷயங்கள் தொடர்வதற்கு இந்த அரசாங்கம் இடமளிப்பதாக இருந்தால் அது இந்த நாட்டிலே வாடுகிற ஒரு சிறுபான்மை சமூகத்தை இலக்கு வைத்து தாக்குவதற்கு ஒரு சிறு கும்பலுக்கு அரசாங்கம் வடிவமைத்து கொடுத்ததாகத்தான் பார்க்கப்பட போகிறது. எனவே அந்த ஆபத்திலே இருந்து இன்று சர்வதேச ரீதியாக இந்த அரசாங்கம் எதிர்நோக்குகிற இத்தனை சவால்களுக்கு மத்தியில் அதற்கு நாங்களும் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ பங்களிப்புகளை செய்திருக்கிற நிலையிலே, இஸ்லாமிய நாடுகள் இந்த அரசாங்கத்துக்கு சார்பாக வாக்களித்திருக்கிற நிலையிலே, முஸ்லிம் சமூகத்தின் வியாபார நிலையங்களை தாக்குவதற்கு இந்த உதிரி கும்பல்கள் அரசாங்கம் சட்டத்தை கையெடுப்பதற்கு அனுமதி கொடுப்பது என்பது முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரிய விஷயமாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் இப்படியான நடவடிக்கைகள், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் இந்த யுத்தம் முடிவடைந்த பிறகுதானே திடீரென்று ஆரம்பமானது போல் தென்படுகிறது. இந்த யுத்தம் முடிந்த பின்னணியிலே இன்று இந்த நாட்டிலே ஏதோ ஒரு வகையிலே யாரையாவது எதிரியாக வரித்துக் கொண்டு அவர்களுக்கு மேல் ஒரு பாய்ச்சல் பாய வேண்டும் என்கிற ஒரு விதமான விவேகமில்லாத ஒரு பைத்தியக்கார கும்பல் உருவாகி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த கும்பல்களுக்கு உடந்தையாக, அதாவது இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் எதிலுமே எந்த உண்மையும் இருப்பதாக நான் காணவில்லை. இவ்வாறான இயக்கங்களை தடை செய்வதை அரசாங்கம் மிக தீவிரமாக கவனத்தில் எடுத்தாக வேண்டும் என்று நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க வேண்டும். நீங்கள் தற்பொழுது ஏதாவது நிபந்தனை எதுவும் விதிக்கின்றீர்கள் அரசாங்கத்துக்கு, இதனைத்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி? என்னை பொறுத்த மட்டிலே இந்த சம்பவத்துக்கு பொறுப்புதாரிகளை எல்லாம் கைது செய்ய வேண்டும், அவர்களை நீதிமன்றத்திலே ஆஜர் பண்ண வேண்டும், அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நீதியம் செயல்பட வைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை மிக அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இதற்கு பிறகும் இந்த சம்பவங்கள் தொடராமல் தடுப்பதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி அதுதான் என்று நாங்கள் காண்கிறோம். இதை இனிமேலும் அரசாங்கம் இப்படியான சம்பவங்களை, மக்களை வன்முறைக்கு தூண்டுகிற இயக்கங்களை ஒரு மெத்தன போக்கோடு கையாளுகிற விஷயத்தை கைவிட வேண்டும் என்று மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன்.